ஹாய் எவ்ரிவன். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஒரு ப்ராடக்டோட கோடையும் இன்னொரு ப்ராடக்ட் கோடையும் எப்படி மேப்பிங் பண்ணி சொல்லி தர போறேன். இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு குக்கரே இருக்கு இல்ல லேஸ் இருக்கு வச்சுக்கோங்களேன். லேஸோட ரேட்டு வந்து பார்த்தோன்னா சேம் ரேட்டு தான் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரெட் கலர்ல ஒரு லேஸ் இருக்கு, ரெட் கலர்ல ஒரு லேஸ் இருக்கு, அது ஒரு ப்ராடக்ட்ல இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா இதுக்கு அடுத்து 502 அப்படின்னு வரும்போது வந்து ப்ளூ எல்லோ கலர் ஒரு லேஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அதே மாதிரி பார்த்தோம்னா அதுக்கு அடுத்தது கிரீன் கலர்ல ஒரு லேஸ் இருக்கு. இந்த மாதிரி வந்து 4 கலர்ல லேஸ் இருக்கும். ஆனா நாலுமே வந்து ஒரே ரேட்டு தான் இருக்கும், 20ல ரேட் இருக்கும். ஆனா வந்து நம்ம வந்து ஒரு இது ஸ்டாக் பார்க்கும் போதோ என்ன பார்க்கும்போது பார்த்தோம்னா 4 லைன் வரும். லேஸே பார்த்தோம்னா 4 லைன் வரும். ஆனா ஜென்ரலா பார்த்தா இது லேஸ் தான், ஆனா அதே 20 ரேட்டு தான், ஆனா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர். இப்படி வந்து நாலு நாலு லேஸ் வந்து 4 கோட்ல இருக்கிறது வந்து நான் ஒரே கோட்ல வேணும், எனக்கு ஒரே இதை மேப்பிங் பண்ணி வேணும் அப்படின்ற வார்த்தைக்காக தான் இது. அது நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், லேஸ்ன்னு ஜென்ரலா கொடுத்துட்டு அதோட ரேட்டு கொடுத்துறேன் 20 கொடுத்துட்டு, கிராசரி சப்ளையர் இருந்தால் சப்ளையர், மற்ற எல்லாமே சேம் கொடுத்துட்டு, ரேட் வந்து 20 இது இருக்கு, எவ்வளோ வாங்குறேன் அது எல்லாமே சேம் பண்ணிக்கிறேன். நான் கொடுத்துட்டு என்ன பண்றேன்னா, என்டர் கீ வந்துச்சா, நான் இதுல வச்சுட்டு F10 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இதே மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நான் என்ன பண்ண போறேன்னா, லேஸ்ல ஃபர்ஸ்ட் எனக்கு என்னென்ன இருக்குன்னா, எல்லோ இருக்கும், கிரீன் இருக்கும், என்னென்ன கலர் இருக்கோ அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கோட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்றேன்னா, 502 இது வந்து எனக்கு கிரீனு, 503 இது வந்து எல்லோ ஃபிளேவர். அந்த மாதிரி வந்து என்னென்ன கோட் இருக்கோ அதை நீங்க இதுல கொடுத்துட்டு F1 கொடுத்து மேப் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த 511 இதுல ஜென்ரல் லேஸ்ல வந்து மற்ற ரெண்டு கோடும் வந்து மேப் ஆயிடும். அது மேப் ஆயிடுச்சு இல்லைன்னு செக் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, பில்லிங் வாங்க. பில்லிங்ல வந்து ஜென்ரலா வந்து நீங்க ஜென்ரலா என்ன பண்ணுவீங்கன்னா 511 5001 அந்த மாதிரி கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா லேஸ் வந்துருச்சு. இதுலயே வந்து நான் அடுத்து என்ன கொடுத்துருந்தேன்னா 500 கொடுத்து இன்னொரு லேஸ் வேற கலர் லேஸ் இருக்கு அப்படின்னா என்டர் பண்ண அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து 2 ஆயிடும். கிரீன் ஏன் வந்திருக்கு அப்படின்னா மேப்பிங் கொடுத்துருக்கோம், அது டிஃபரன்ஷியேட் பண்ணி வரதுக்காக தான் உங்களுக்கு கிரீன்ல வருது. இதுல வந்து திருப்பி நீங்க வந்து 503 அது வந்து இன்னொரு கோடுக்கு மேப்பிங் பண்ணியிருந்தோம், அதையும் என்டர் பண்ணோம் அப்படின்னா அது மேல பார்த்தீங்கன்னா திருப்பி அதுவும் மேல ஆயிடும், குவான்டிட்டியில பார்த்தீங்கன்னா 3 ஆயிடும். இப்படிதான் வந்து ஒரு ப்ராடக்ட் கோடு கூட வந்து இன்னொரு ப்ராடக்ட் வந்து மேப்பிங் பண்ணுவோம். தேங்க்யூ.